அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 1 எண்ணியல் பாடத்தில் பயிற்சி 1.1 இரண்டாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 2, கீழ்காணும் தசம எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுதாக்குக. இதுலேயே 3 தசம எண்கள் கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கில் பாருங்கள், 5.992க்கு 10ல் 1ஆம் இடம். 10ல் 1ஆம் இடமதிப்புக்கு நம்ம முழுமையாக்கணும். இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட தசம எண் 21.805 இந்த தசம எண்ணை 100ல் 1ஆம் இடம். ஸோ 100ல் 1கள் இடமதிப்பில் நம்ம முழுமையாக்கணும். மூன்றாவதாக கொடுக்கப்பட்ட தசம எண் 35.0014க்கு 1000ல் 1ஆம் இடம். முழுதாக்குகள் கணக்கு நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொடுக்கப்பட்ட தசம எண்ணை எடுத்து எழுதிக்கணும். இவற்றின் இடமதிப்புகள் நமக்கு நல்லாவே தெரியும். தசம புள்ளிக்கு இடதுபுறமாக உள்ளது முழு எண் பகுதி, வலதுபுறமாக உள்ளது தசம எண் பகுதி. முதல் டிஜிட் 10ல் 1கள், அடுத்தது 100ல் 1கள், அடுத்த இடமதிப்பு 1000ல் 1கள். நமக்கு 10ல் 1ஆம் இடம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டுக்கு நாம் முழுமையாக்கணும். அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறம் வலதுபுறத்தில் இருக்கிற இடமதிப்பு பார்க்கணும். 9ன்னு இருக்குது. 9 ஆனது 5ஐ விட பெரிய மதிப்பு. ஸோ அண்டர்லைன் பண்ண பிளேஸுக்கு கீழே 1 நாம் ஆட் பண்ணிக்கணும். அதற்கு வலதுபுறமாக இருக்கிற அனைத்து இடமதிப்புகளும் 0 ஆயிரும். 5.9 இதுக்கு இடையில் தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதற்கப்புறம் இருக்கிறது எல்லாமே 0 ஆகிடும். 9 வலதுபுறமாக இருக்கிற 9 5ஐ விட பெரிது அப்படிங்கிறதுனால 1 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 0 1களின் மதிப்பில் 1, ஸோ 6 அப்படின்னு கிடைக்கும். ஆகவே 5.992ஐ 10ல் 1ஆம் இடமதிப்பிற்கு முழுமையாக்க ஆறு கிடைக்கும். அடுத்தது இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட தசம எண் 21.805 இதனை 100ல் 1ஆம் இடத்திற்கு முழுமையாக்கணும். பாருங்கள், தசம புள்ளிக்கு அடுத்த இடமதிப்பு 10ல் 1கள், அடுத்தது தான் 100ல் 1கள். அண்டர்லைன் பண்ண இடமதிப்புக்கு அடுத்ததாக வலதுபுறத்தில் பார்க்கணும். 5ன்றது 5ற்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்ததுன்னா நாம் 1 கூட்டிக்குவோம். 21.80 அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறம் வலதுபுறமாக இருக்கிற டிஜிட்ஸ் நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் உடனடி வலதுபுறத்தில் இருக்கிறது 5க்கு சமமாக இருக்கிறதுனால நம்ம 1 கூட்டிக்கிறோம். 5க்கு குறைவாக இருந்தால் நம்ம எதையும் கூட்ட தேவையில்லை, அப்படியே ஆன்சர் போட்டுடலாம். 21.81 அப்படின்னு கிடைக்குது. ஆகவே 21.805ஐ 100ல் 1ஆம் இடத்திற்கு முழுமையாக்க $21.81 கிடைக்கிறது. அடுத்தது மூன்றாவதாக கொடுக்கப்பட்ட தசம எண் 35.0014 எந்த இடமதிப்பிற்கு முழுமையாக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 1000ல் 1 அப்படிங்கிற இடமதிப்பு. ஸோ இது 10ல் 1கள், இது 100ல் 1கள், இதுதான் 1000ல் 1கள். அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறம் வலதுபுறத்தில் இருக்கிற டிஜிட்டை பார்க்கணும். 4ன்னு இருக்குது பிளேஸ் வேல்யூ. இப்போ 4ங்கிறது 5ஐ விட குறைவான மதிப்பு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லாம் 0 ஆகிடும். அண்டர்லைன் பண்ண பிளேஸுக்கு வலதுபுறமாக இருக்கிற அனைத்து இடமதிப்புகளும் 0 ஆகிடும். நமக்கு என்ன கிடைக்கும்? 35.001 மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற டிஜிட் எல்லாமே 0 ஆகிடும். ஆகவே 35.0014ஐ 1000ல் 1ஆம் இடத்திற்கு முழுமையாக்க $35.001 கிடைக்கும். இவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 1.1 மூன்றாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.